ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சூரிய பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கும்பராசி. கும்பராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதை திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பதற்கு காலதாமதம் ஆகலாம். தனகுடும்ப வாக்குஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கடித போக்குவரத்தான செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இருந்த போதிலும் இளைய சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வெளி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் தேடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை காண்பீர்கள். வீடை வாடகைக்கு விட்டு வாடகை மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உரிய நேரத்திலே உங்களுக்கு வாடகை பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இம்மாதம் 8ஆம் தேதி வரை பயணம் செய்வதாலும் புத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் இம்மாதம் பயணம் செய்வதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் அடைவார்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக குலதெய்வம் எது என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு குலதெய்வத்தை காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து தைரிய வீரியஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும்
கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டுத் தொழிலை எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகளெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. உயில் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். இருந்த போதிலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து பார்வையிடுவதால் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. இருந்தபோதும் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகின்றது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில்ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில்ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றியினை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.